நான் டாக்டர் ஈஸ்வர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்மலா இருக்கிறவங்க சுகர் வராம இருக்கிறது, அதாவது டயபெட்டிஸ் வராம இருக்கிறது எப்படி நாம சாப்பிடணும், சாப்பாட்டு முறைகள்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் அப்படிதான் சுகர் வரும். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி 15 இயர்ஸ்லயே, நான் கிளினிக்ல பார்த்தது 15 இயர்ஸ்லயே அந்த 60 இயர்ஸ்ல வர வேண்டிய சுகர் 15 இயர்ஸ்லயே வந்த பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுட் ஹேபிட்டை கம்பல்சரி சின்ன வயசுல இருந்தே நம்ம சேஞ்ச் பண்ணி இருந்தோம். நம்ம நார்மலா கரெக்டான ஃபுட் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு சுகர் வராது. நம்ம காலத்துக்குமே சுகர் வராம நம்மளால கரெக்டாக கொண்டு போக முடியும். அது எது மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் வராது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25%, அப்புறம் சுண்டல்லாம் அதாவது ப்ரோட்டீன் ஐட்டம் நம்மளுக்கு 25%, வெஜிடபிள்ஸ் 25%, ஃப்ரூட்ஸ் 25%. இது மாதிரி தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். அதே நம்ம ரைஸு இல்லை சப்பாத்தி இது மாதிரி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைஸ் எல்லாம் அன்பாலிஷ்டு ரைஸாக எடுக்கணும். அதாவது ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடாது. நம்ம அந்த ஒவ்வொரு கலர் இருக்குல்ல, பிளாக், ரெட்டு, அது மாதிரி ரைஸஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபைபர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குனு கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இல்லாமல், அதாவது சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகாது. நம்ம பிளட்ல ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். அதனால அது மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். அதோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்லாம் பார்த்தோம்னா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான்வெஜ் எடுத்துக்கலாம், அதோட சேர்த்து எக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் நீங்கள் சுண்டல், பருப்பு வகைகள்லாம் ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு சுகர் வராது. அதோட சேர்த்து நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, அது சின்ன வயசுலாம் ஜாக்கிங். அப்புறம் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடுறது, குழந்தைங்க நல்லா விளையாடணும், ஓடியாடி விளையாண்டாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் யூஸ் ஆகிறதுனால அதிகமாக பிற்காலத்தில் சுகர் வராது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாதம் நல்லா மென்று பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிம்பாங்க. அதாவது நொறுங்க அப்படின்னா நல்லா மென்று சாப்பிட்டோம்னா அதுக்கு நம்ம டூத் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டூத் நல்லா வச்சுட்டு நம்ம நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் சுகர் வரும்.